அதனாலதான் கல்லுகளை அப்பமாக்குன்னு சொன்னா தேவ வார்த்தையினால் நான் பிழைப்பேன். உலகத்தின் இச்சையோ, மாமிசத்தின் இச்சையோ, உலகத்தின் பெருமையோ, கண்களின் இச்சையோ என் இயேசுவை ஆள்கொள்ள முடியாமலே வாழ்ந்தார். ஏன்னா ஒப்பு கொடுத்ததுக்கு காரணம் பிதா என்ன தர்றாரு அது மட்டும்தான் எனக்கு வேணும். பக்கத்துல கையை சொல்லுங்க. நீங்களும் கண்களின் இச்சையில, ஜீவனத்தின் பெருமையில, மாம்சத்தின் இச்சையில வெற்றியோட இயேசுவை போல வாழணும்னா எது உலகத்திலிருந்து வருது, எது பிதாவிடத்திலிருந்து வருதுன்னு தெரியணும். பிரதர் அதுதானே தெரியல, அங்கிள் அதுதானே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எது எங்க இருந்து வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. எது எங்க இருந்து வருதுன்னு தெரிஞ்சிட்டோம்னா நாங்க எப்படியோ எங்கேயோ போயிருப்போமே. முன்னால அன்னப்பறவை என்று ஒரு பறவை இருந்தது. ஆமா, அந்த அன்னப்பறவையை குறித்து நம்முடைய இலக்கியங்கள் சொல்லுகிறது என்னன்னா, அது பாலையும் தண்ணியும் கலந்து வச்சதுன்னா அது பாலை மாத்திரம் குடிச்சிட்டு தண்ணிய விட்டுருமா. எனக்கு ஒரே ஆச்சரியம். சின்ன வயசுல 6வது வகுப்பு படிக்கும் போது வாத்தியார் சொல்லி கொடுத்தார், அன்னப்பறவை தண்ணியும் பாலையும் கலந்து வச்சா பாலை மாத்திரம் குடிச்சிட்டு தண்ணியை எடுத்துரும். எனக்கு புரியவே இல்லை. நான் சொன்னேன், நான் என் பெஞ்சில் குனிஞ்சுக்கிட்டே சொன்னேன், முன்னால இருக்கிறேன் குனிஞ்சுக்கிட்டே சொன்னேன், கதை அடிக்கிறார் பாரு, நீங்க செய்யற மாதிரிலாம் நான் செய்த வந்தான். வாத்தியாருக்கு நீங்க ஏரோ விடுறீங்க, நாங்க அது மட்டும் விடல. நல்லா கவனிங்க, கதை அடிக்கிறார் பார் அப்படித்தான் சொல்லிட்டு கொஞ்சோன்னு என் பக்கத்துல இந்த எல்லா பிள்ளைங்களும் ஹான்னு சிரிச்சானு. அவங்க சொன்ன, ஏண்டா சிரிக்கிறீங்களா, நலதனை கூட்டு காட்டிடுவேன்னு சொன்னார் அன்னைக்கு. ஏன்னா நலதான் அன்னப்பறவையில தான் காதல் தூது விட்டானா. இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம், நீங்களே தெரிஞ்சிருக்கீங்க. நல்லா கவனிங்க, இப்ப நல்லா கவனிங்க. ஆனா கொஞ்சம் நான் முன்னால போய் சயின்ஸை படிச்சு ஆரம்பிச்சது எனக்கு ஒண்ணு தெரிஞ்சிச்சு. எங்க அம்மா செய்யறத பார்த்தேன். எங்க அம்மா என்ன செஞ்சாங்க, சாயங்காலம் கொஞ்சம் பாலை காய்ச்சி அதை குளிர வச்சு, எங்க வீட்டுல அன்னைக்கு கொஞ்சம் மோர் இல்ல, பக்கத்து வீட்டுல போய் உரமோர் வாங்கிட்டு வாடான்னு சொன்னாங்க. அப்ப தெரிஞ்சு போச்சு, ஓஹோ உரமோர் ஊத்துன உடனே இந்த பால் என்ன ஆயிருது, கட்டி ஆயிருது. அப்ப நான் கேட்டேன், அம்மா அவங்க வீட்லயும் இல்லன்னா என்ன செய்வீங்க? அப்ப எங்க அம்மா சொன்னாங்க, ஏதாவது கொஞ்சம் புளிப்பா ஒண்ணு போட்டா போதும்டா, அது சரியாயிரும். ஓஹோ, இப்ப எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்ப என்ன தெரியுது, பாலை தயிராக்குறதுக்கு ஏதோ ஒரு ஆசிட் கொண்ட, அசிடிட்டி கொண்ட எதையாவது உரமோரா இருக்கலாம், அல்லது லைமா இருக்கலாம், அல்லது ஈஸ்டா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு சேர்த்தாச்சுன்னா அந்த பால் கட்டி ஆயிரும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. எனக்கு இப்ப தெரிஞ்சிச்சு அன்னப்பறவை எப்படி தேங்கினது. அன்னப்பறவையினுடைய அழகுல ஒரு பெரிய அமிலம் சுரக்கிறது. நல்லா கவனிங்க. அதை நீங்க பாலை கொண்டு முன்னால வச்ச உடனே, அது வச்ச உடனே நம்ம வீட்டுல தயிர் 3 மணி நேரம் கழிச்சுதான் ஆகுது. ஆனா இந்த ஆசிட் ரொம்ப பவர்ஃபுல் ஆசிட், அதனால பாலை தயிராக்கிரும். உடனே தயிராக்கின உடனே அன்னப்பறவைக்கு அழகு சப்பட்டையா இருக்கிறதுனால அது சப்பு சப்புன்னு தயிரை மட்டும் சாப்பிட்டு மீதி என்னதான் இருக்குங்க. ஆமா, இவன் சொன்னான் பாலை குடிச்சிட்டு தண்ணி வச்சுட்டு. இதுதான் சின்ன ரகசியம். சிம்பிள் 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 சிம்பிள். ஆனா ஆவிக்குரியவனாக நான் மாறின போது தேவன் எனக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தார். என்ன சொல்லி கொடுத்தார் தெரியுமா? உன் அழகுல அபிஷேகத்தை வச்சிருக்கிறேன், அதை அப்ளை பண்ணி பார்த்தா எல்லாம் தெரிஞ்சிடும். ஒரு உலகத்துல இருந்து வந்ததா, இது பிதாவில் வந்ததா. ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, எதை பெற்றாலும் பெறாவிட்டாலும் சரியான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஏன் தெரியுமா சரியானன்னு சொல்றேன்? உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஏன்னா நிறைய மாயமாலமான அபிஷேகம் நிறைய இருக்குது. சரியான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். எதை பெற்றாலும் நல்லா கவனிங்க. உங்ககிட்ட வர்றதை செக் பண்றதுக்கு ஜஸ்ட் அந்த அபிஷேகத்தை போட்டு பார்த்தீங்கன்னா அது பிரிச்சிரும். இது உலகத்திலிருந்து வந்தது, இது பிதாவின் இடத்துல இருந்து வந்தது. ஹல்லேலூயா. பக்கத்துல உங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, receive Pentecost at any cost. ட்ரம் அடிச்சா வர்றதை சொல்லல, உன்னதத்திலிருந்து வர்றதை சொல்லல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்ப பிதாவினிடத்தில் வந்ததா வரவில்லையா என்பதை என் இயேசு நன்றாக அறிந்திருந்தார். எப்படி சொல்கிறேன் என்று கேளுங்கள். ஆண்டவரிடத்துல அங்கே கோப்பை கொடுக்கப்படுகிறது கெத்செமனையில. அதனால்தான்
எல்லா உலகத்தின் பாவத்தையும் அங்கே போட்ட ஒரு கோப்பையை அங்கே கொடுக்கிறார். ஆண்டவராகிய இயேசு மாமிசத்தில் இருந்த நாட்களிலே பதறுகிறார், ஐயோ பாவம் அறியாத நான், அல்லேலூயா, பாவத்தை அறிய மாட்டேனே, அந்த பாவம் அறியாத நான் உலகத்தின் அனைத்து பாவங்களையும் இப்பொழுது என் மேல ஊற்றிக்கொள்ள முடியுமோ? முடியாது. பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். ஒரு தடவை, ரெண்டு தடவை, மூணாவது தடவை அந்த பாத்திரத்தை பிடிச்சிருக்க கைய பார்த்தார். அல்லேலூயா. இந்த பாத்திரம் சாத்தான் கொடுக்கல, என் பிதா கொடுக்கிறார். வாங்கி மடமடன் குடிச்சிட்டார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அதனாலதான் ஈஸியா இருந்தது ஐயா, அதனாலதான் ஈஸியா இருந்தது. துக்கமாக இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும், அது பெரிய போவத்திரமாக இருக்கட்டும், அல்லது தீர்க்க தரிசனமா இருக்கட்டும், அது யார் கையிலிருந்து வருதுன்னு தெரிஞ்சிட்டீன்னா நீ ஏற்றுக்கொள்ளுவேன். என் தலையிலையும் ஒரு பெரிய தீர்க்கதரிசி கையை வச்சு சொன்னாரு, அடுத்த வருஷம் இவருடைய வாய்ஸ் பார்லிமெண்டில் ஒலிக்கும். நான் சொன்ன, ஆண்டவரை வேண்டாம், ஏன்னா அது வர்ற இடம் சரியில்லை. ஏன்னா அவர் என்னைய திருப்திப்படுத்துறார். ஏன்னா எனக்கு லல்லு பிரசாத தெரியும் அவருக்கு யாரோ சொல்லி, அவர் நம்ம லல்லு பிரசாத் என்னைய ஆர்ஜேடி பார்ட்டியில சேர்த்து அவர் என்னைய பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நிறுத்த போற மாதிரி ஒரு சொப்பனம் பார்த்து இவர் என் மேல கை வச்சு அடிக்கிறார். தீர்க்க தரிசனம் எனக்கே அடிக்கிறார். நல்லா கவனிங்க. நான் சொன்னேன், இந்த தீர்க்க தரிசனம் என்னில நிறைவேற வேண்டாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. லிசன், நன்றாய் கவனிங்கள். அது என்னவா இருக்கலாம்? அது பதவியா இருக்கலாம். சின்ன மைனாரிட்டி கமிஷன்ல இவர் சேர்மனா இருக்கணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் வேஷம் போடுறியப்பா. நீ யாருக்கெல்லாமோ பிறந்த நாள் கொண்டாடுறிய, உன் நிலைமை பரிதாபம். புரிந்து கொண்டவர்களுக்காக நன்றி. நல்ல கவனிங்க. அது எதுவா இருக்கட்டும், அது பட்டமா இருக்கட்டும், பதவியா இருக்கட்டும், சோதனையா இருக்கட்டும், வேதனையா இருக்கட்டும், உபத்திரமா இருக்கட்டும், அது பொண்ணா இருக்கட்டும், மாப்பிள்ளையா இருக்கட்டும், எங்க இருந்து வருதுன்னு மட்டும் கண்டுபிடிச்சிட்டீன்னா நீ ஜெயிக்கிறவன் தான். பக்கத்துல கொண்டுங்க, எங்க இருந்து வாங்குறதுன்னு கண்டுபிடிச்சிட்ட நீ ஜெயிக்கிறவன் தான். என் இயேசுவை கண்களின் நிச்சயோ மாமிசத்தின் காரியங்களும் மயக்க முடியவில்லை. ஏனென்றால் அவருக்கு தெரியும் எது உலகத்தில் உண்டானது, எது பிதாவினால் உண்டானது. அதனால தான் சில நேரங்கள் அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை வருது. வாசிக்கலாம் 7வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் வாசிக்கலாம். 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியால் அவர் யூதேயாவில் சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவிலே சஞ்சரித்து வந்தார். யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாயிருந்தது. அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போம். பிரபலமாய் இருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். நல்லா கவனிங்க. இங்க யாரு தெரியுமா இந்த காரியத்தை சஜஸ்ட் பண்ணது? வீட்டுக்காரங்களே, சொந்தக்காரங்களே, சொந்த சகோதரர்களே. ஏய், பி பாப்புலர். நீ பாப்புலரா இருக்கணும்னா கலிலேயாவுல ஒன்னும் அட்ரஸே கிடையாதுப்பா. யூதேயாவுல தான் நமக்கு பெரிய அட்ரஸ் எல்லாம் உண்டு. அங்கதான் எருசலேம் இருக்குது, அங்கதான் பண்டிகைக்கு நிறைய ஆட்கள் கூடுவாங்க. அங்க ஒரு அற்புதம் செஞ்சா எல்லார் மத்தியிலும் நீ பாப்புலர் ஆயிரலாம். அப்படி ஒரு சோதனை வந்துன்னா நீங்க என்ன செய்வீங்க சொல்லுங்க? எங்களை தேடி இப்படிலாம் சோதனை வர்றதே இல்லை. நாங்க உண்டு, எங்க வேலை உண்டுன்னு பாக்குறாளுக்கு. நாங்க யாருக்கும் சவால்லாம் விடுறதில்ல, அப்படியே பத்திரமா இருந்து போறவங்க. இல்லை 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 இல்லை, நல்ல கவனிங்க. பாப்புலர் ஆகணுங்கிற அந்த சோதனை வந்ததுன்னா
இயேசு அதுல மயங்குகிறவர் அல்ல, அது வீட்டுக்காரங்களே சொன்னாலும் சரி. ஏன்னா இது எங்க இருந்து வந்தது இல்ல, பக்கத்துல கொஞ்சம் பாப்புலாரிட்டி பரத்துல இருந்து வராம உலகத்துல இருந்து வந்ததுன்னா அதை தள்ள படிச்சுக்க. அதுவே இழுக்க முடியலையா, அதுவே இழுக்க முடியலையா? அப்ப பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடிய ஒரு ஆசாரியன் உண்டென்றால் எதையா சொல்கிறார்? நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார் என்று சொல்லியிருக்கிறது. அவர் தான் அதை பக்கத்திலேயே உடலியே மடி எங்க சோதிக்கப்பட்டார், அதான் பக்கத்திலேயே உடலியே. ஆமா ஆமா, கரங்களை தட்டி இயேசுவுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. உலகம் மாமிசம் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தேன். நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். மறுபடியுமாக உலகம் மாமிசம் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தேன். நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். என்னை தேடி நீ ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்தவா நோகினான். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. உம்மை போல ஒருத்தர் இல்ல, உம்மை போல ஒருத்தர் இல்ல, உம்மை போல ஒருத்தர் இல்ல. அப்ப என்னையா சொல்ல விரும்புகிறார் எபிரேயர் நிர்வாகியோன்? எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டதென்றால் இயேசுவுக்கு வந்த சோதனை என்ன என்பதை 3 பாசிட்டிவ் சோதனைகள். The temptation on the other side. I am not talking about the negative side. நெகட்டிவ் சைடுல சொல்லுனா பணாசை, பணாசை அவருக்கு உண்டோ? அவர் பணப்பைய தொடுறதே கூட கிடையாது. அதெல்லாம் ட்ரெஷரர் பார்த்துக்கொள்ள வேண்டியது. அவன் திருடனா இருந்தாலும் நீனே பார்த்துக்கப்பா. எனக்கு மாத்திரம் திருடன் ட்ரெஷரர் புடுங்கி வச்சுக்கிடுவேன். திருட்டு பயல உன்னே நம்பி நான் அப்படின்னுட்டு. ஆனா அதை தொடவே இல்லை. வரி கொடுக்கணும்னா கூட மீனை போய் பிடிச்சு நீனே கொடுத்துட்டு வான்னு சொல்ற நல்ல ஆண்டவரையா. ஹல்லேலூயா. நல்ல விலையேறப்பட்ட பரிமள தைலனா கூட தலையில ஊத்துன்னு சொல்ல மாட்டார், காலில் ஊத்துன்னு சொல்றாரு. அதை பார்த்த அப்போஸ்தலர்கள் தான் எல்லாத்தையும் வித்துக்கொண்டு காலில் வச்ச வழியே தலையில ஒருத்தன் வைக்கல. இப்போ உள்ள அப்போஸ்தலர்களை சொல்லல, அப்போ உள்ளவங்க. இப்போ ஒரு கூட ஒரு 100 ரூபாய் காணி கொடுத்துட்டா 7 தடவை போற அப்போஸ்தலர்கள் ஏராளம் உண்டு. கர்த்தர் உங்களையே காட்டிக்கிட்டே இருக்கிறார். நல்லா கவனிங்க. ஆனா அந்த காலத்துல அப்போஸ்தலர்கள் மண்ணும் பொண்ணும் என் கால் அடியிலன்னு சொன்னவர்கள். பேதுரு சொன்னா என்ன சொன்னா தெரியுமா? பொண்ணும் வெள்ளியும் நோ நோ. இன்னைக்கு போப்பும் சொல்ல முடியாது, பிரசன்ட் போப்புகளும் சொல்ல முடியாது. அல்லேலூயா. எந்த போப்பாவது அந்த முதல் போப்பு சொன்னதை சொல்ல முடியுமா? முதல் போப்புன்னு சொல்றாங்கல்ல ரோமன் கத்தோலிக்கர்கள். பேதுரு அவர் என்ன சொன்னார்? வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் உள்ள, என்னிடத்துல இருக்கிறது இயேசு. ஆனா இன்னைக்கு இருக்கிற போப்பு சொல்லுவாரு, என் தலை மேலையும் பொண்ணு, காலிலையும் பொண்ணு, கையிலையும் பொண்ணு, முன்னால திறக்கிறாங்க புஸ்தம் அதுவும் பொண்ணு. நான் எப்படி சொல்றதுன்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இயேசுவை ஒரு நாளும் பொண்ணும் பொருளும் இழுக்கவே இல்லை.
அந்த சோதனையும் அவர் கிடையாது. பிரபலமாகணுங்கிற சோதனையும் கிடையாது, பொண்ணும் சோதனை கிடையாது. ஏன்னா அவர் என்ன சொன்னா தெரியுமா, வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது, உன்கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, ஓட்ட போட்டு மாட்டினாலும் மாட்டிக்க,